எந்த ஒரு சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த சாஸ்திரத்தினுடைய பெருமை என்ன, அந்த சாஸ்திரத்தை நான் ஏன் படிக்கணும், அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னது, அந்த சாஸ்திரத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம், அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை நான் எப்படி அடைய முடியும் அப்படின்ற இந்த 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதற்கு பேர் தான் அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னா முதல்ல ஒரு சாஸ்திரத்தை எடுத்து படிக்கணும், 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்றாங்க. ஒரு சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை நான் ஏன் படிக்கணும், முதல் விஷயம் எனக்கு இந்த சாஸ்திரத்துக்கும் என்ன பிரயோஜனம், நான் இதை படிச்சு என்ன தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரயோஜனம் தெரிஞ்சுக்கணும். பிரயோஜனம் இந்த ரிசல்ட். ஏன்னா பிரயோஜனம் தெரியாம நம்ம யாரும் எந்த ஒரு காரியத்தையும் பண்றது கிடையாது. அதனால இந்த சாஸ்திரத்தை படிக்கலாம் என்ன பிரயோஜனம், என்ன பலம் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னது ஆரம்பத்துல சொல்லிடணும். சுத்தி வளைச்சு பேசாம இந்த சாஸ்திரத்துல இதுதான் பேசப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கறது ஆரம்பத்திலே சொல்லிடணும். சொல்லி முடிச்ச பின்னாடி இந்த விஷயத்தை நான் அடைய முடியுமா முடியாதா, இந்த விஷயத்தை அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடணும். இதை கேட்பதற்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையா, இந்த 4 விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அதிகாரி அப்படின்னா எனக்கு இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அருகதை இருக்கா இல்லையா, யோகியத்தை இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில சாஸ்திரங்கள் சன்னியாச தர்மத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களா இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஆதிசங்கருடைய ஒரு சதகம் இருக்கு, வைராகிய சதகம் அப்படின்னு ஒரு சதகம் இருக்கு. அதை யார் படிப்பாங்க அப்படின்னா பொதுவா சன்னியாசிகள் படிப்பாங்க. அது கிரகஸ்தர்கள் படிக்கிறதுக்கான, கிரகஸ்தர்களுக்கு உச்சிதமானது கிடையாது. இல்ல எந்த ஒரு கிரகஸ்தன் சன்னியாசம் ஆகணும்னு நினைக்கிறானோ அவன் படிச்சா பரவாயில்ல, எல்லாரும் படிக்க முடியாது. அதனால ஒரு சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இது அதிகாரி அப்படின்ற விஷயம். 2வது விஷயம் அப்படின்னா அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னது. இந்த பாகவதம் அப்படின்னா அந்த பாகவதத்தில் என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 3வது அபிதேயம், அந்த சொல்லப்பட்ட விஷயத்தை என்னால அடைய முடியுமா, அடைவதற்கான வழி என்னது அப்படின்னு சொல்லக்கூடியது அபிதேயம். 4வது பிரயோஜனம் அப்படின்னா அந்த சொல்லப்பட்ட விஷயத்தை அடைந்த பின்னாடி எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னது அப்படின்னு இந்த 4 விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம். இந்த பாகவத மகாத்தியத்துல நமக்கு இந்த 4 விஷயங்களும் சொல்லப்படுது.